கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பர்கூர் தெற்கு ஒன்றியத்தில் தேமுதிக மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பர்கூர் தெற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் புளியம்பட்டி சமுதாய கூடத்தில் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆண்கள் பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது உறுப்பினர் அடையாள அட்டையை புதுப்பித்துக் கொண்டும் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டும் சென்றனர். பர்கூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பி. திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் KR சின்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாலக்கோட்டில் நடைபெறும் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் பங்கேற்குமாறும், தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாமில் அதிகப்படியான உறுப்பினர் சேர்க்கை செய்பவர்களுக்கு தகுந்த பரிசும் 5000க்கும் மேற்பட்ட உறுப்பினரை சேர்க்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளுக்கு கழக பொதுச் செயலாளர் அன்னியார் கரங்களால் தங்க மோதிரம் வழங்க இருப்பதாகவும் பெருமையுடன் தெரிவித்தார். புளியம்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற்ற இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமில் மாவட்ட அவைத்தலைவர் எல். முருகன், மாவட்ட பொருளாளர் வி. லக்ஷ்மணன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் அத்திக்கானூர் AK வேலு, பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பி. திருநாவுக்கரசு, காவிரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் விஜய் வல்லரசு, கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் M. முருகன், மாவட்ட சமூக வலைதள அணி செயலாளர் SP. கிருஷ்ணமூர்த்தி, பர்கூர் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் SR. பழனி, ஒன்றிய பொருளாளர் GT. பால்ராஜ், ஒன்றிய துணை செயலாளர்களான TN. குமார், சின்னசாமி, குதாரத், புளியம்பட்டி ஊராட்சி கழக செயலாளர் மணிவண்ணன், பண்டசீமனூர் ஊராட்சி கழக செயலாளர் சக்தி, மாவட்ட தொழிற்சங்க நிர்வாகி ஜான் பாஷா, கிளைக்கழக செயலாளர் சிவகுமார், கிளை நிர்வாகிகளான பாபுராஜ், சக்திவேல், வேடியப்பன், தங்கவேல், சசிகுமார், பழனி, மகளிர் அணி நிர்வாகிகளான S. மகேஸ்வரி, விஜயா, கமலா உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தலைமையிலே மிக சிறப்போடு இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை நடைபெற்றிருக்குது. இதில் ஒவ்வொரு ஒன்றிய நிர்வாகிகளும் ஊராட்சி செயலாளர்களும் அந்தந்த ஊராட்சியில் அங்கே போயிட்டு இந்த உறுப்பினர் கார்டு எப்படி இது பண்ணணும் சொல்லி அங்கே கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா எல்லாரும் வர முடியாது. ஆனால் கண்டிப்பாக பழைய உறுப்பினர் கார்டை புதுப்பிக்க வேண்டும். புது உறுப்பினர் வந்து அதிகமாக சேர்த்த வேண்டும். இந்த ஒன்றியத்தில் 5000 உறுப்பினருக்கு அதிகமாக தென்னாட்சியர்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு அந்நியரோட கையால் ஒரு மோதிரம் மாற்றப்படும் மாவட்ட சார்பாக. அதே மாதிரி தான் எல்லா ஒன்றியத்துக்கும் 10 ஒன்றியம், ஒரு நகரம், 4 பேரூராட்சிக்கும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இது அதிகமாக திருநாகரசு செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஊராட்சியும் நம்ம நேரடியாக போகணும். அப்போ போனாதான் இந்த உறுப்பினர் முகாமை வந்து இது வந்து சேர்த்த முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாக்க அவங்க செல்லிலே அவங்களே பண்ணிக்குவாங்க. நாம் ஒரு முறை சொல்லி கொடுத்தாங்க, நாம் வந்து எடுத்து கொடுக்க அவங்களே கண்டிப்பாக அந்த OTP நம்பர் இது பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அது கண்டிப்பாக ஒவ்வொரு ஊராட்சியும் நீங்கள் போய் இது விழிப்புணர்வு பண்ணணும். அப்போ தான் கட்சி மீண்டும் வளர்ச்சி அடையும். இப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைக்க 2026 நாங்கள் தெளிவோடும் திறமையோடும் நீங்கள் ஒவ்வொரு நிர்வாகிகளும் அந்தந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்க ஒன்றிய நாம மாதிரி இருந்து அந்தந்த பகுதியில் நாமளே தான் உறுப்பினர் இது பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்றிய செயலாளர் வரமாட்டாங்க. ஒன்றிய செயலாளர் பின்னாடி 11 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் இருக்கிறாங்கன்னா எதுக்கு அவர் வேலை நாமளே எடுத்து செய்யலாம். அதனால கண்டிப்பாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கேப்டனுடைய கோட்டையாக மாற வேண்டும். 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு
உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.